ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டு ஸ்கெட்சிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் வீடியோ பண்ண போகிறோன்றத வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் தான். இந்த போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் பற்றி ஆல்ரெடி அப்கமிங் ஸ்கெட்சிங் அப்டேட்டில் நாம் கொடுத்துருந்தோம். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆலியா பட் மூவி கேரக்டர் கங்குபாய் தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன ஸ்டெப்ஸுன்னு நம்ம இன்றைக்கி பண்ணி இந்த பார்ட்டில் முடிக்கலான்றத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி ஹேர்லைன் பார்ட் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2B ஷேட் பென்சில் எடுத்துக்கலாம். அதிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணலான்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 2B பென்சிலால் ஃபுல்லாக ஹேர்லைன்ஸ் லைட்டாக மைல்டாக ஹேர்லைன் பார்ட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிப்போம். இப்போது அப்ளை பண்ணி முடித்தோன்னே நாம் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து ஸ்மஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நீங்களே ஸ்மஜிங் ப்ராசஸும் நாம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ஹேர்லைன்ஸில். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற பென்சில் பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சில். சார்கோல் பென்சில்லையே 2 டைப் இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஹார்ட். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது ஹார்ட் பென்சில். ஸோ இந்த ஹாட் பென்சிலையும் வச்சு ஃபுல்லாக டார்க் நாம் 2B மேலே அப்ளை பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது பிளாக் கலர் ஸ்டெட்லர் வாட்டர் கலர் பென்சில் யூஸ் பண்ணி அடுத்த ஷேடிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பிளாக் கலர் ஸ்டெட்லரையும் நாம் ஃபுல்லாக எங்கெங்கே டார்க்லாம் வருதோ அங்கெல்லாம் நல்லாவே டார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட்டும் இந்த பார்ட்லேயே நாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸ்டட்டு ரொம்ப ஈஸி தாங்க. நான் 8B ஸ்டட்லர் பிளாக் பென்சிலால் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் அதோட அவுட்லைன்ஸை டார்க் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் இடத்துலலாம் நான் எரேசர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன்.
இந்த எரேசர் பற்றி டீட்டெயில் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஹைலைட்டிங் ப்ராசஸ்க்கு எரேசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை செப்பரேட் வீடியோவாகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டட்லேயும் ஹைலைட் வர இடத்துல நம்ம ஒயிட் ஜெல்லி பென்னால் நம்ம ஹைலைட் கொடுத்துப்போம். இப்போ நாம் 4th ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னா சார்கோல் பவுடர் டஸ்ட் அதை யூஸ் பண்ணி இன்னும் டார்க்காக நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். தென் அது இன்னும் ரியலிஸ்டிக் லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ சார்கோல் பவுடர் டஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நாம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம ஹேர் வந்து டார்க் எஃபெக்ட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஹேர்லைன் நம்ம எங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ண போகிறோமோ அங்கே ஒயிட் கலர் எரேசரால் நான் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். ஹேர்லைன்ஸ் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக இப்போ நாம் ஹேர்லைன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேர்லைன் எப்படி பண்ணலான்றதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபேஸ் ஷேடிங் ப்ராசஸ் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.